குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி அனலைசஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் காமன் கோர்சஸ், ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்ன்னு சொல்லி 2 பார்ட்டாக இருக்குது. காமன் கோர்சஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸில் ஒரு கோர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் இருக்குது. அது என்னடா அந்த கோர்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பெஷலு சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் என்னது, மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். அந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜில் அந்த கோர்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு இடத்துல தான் இருக்குது, அது எந்த காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸில் எத்தனை காலேஜஸில் இருக்குது, அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன? ஸோ ஆக்சுவலாக ஸ்டடி ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னா என்னென்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். என்ன மெட்டலை பற்றி படிக்கிறது தான் என்னென்னு கேட்டால் மெட்டலர்ஜிக்கல். மெட்டல் தமிழில் அழகாக ஒரு பேர் வச்சுருக்காங்க, என்னதுன்னு கேட்டால் உலோகவியல். ஏன்னா மெட்டல்னால் நமக்கு தெரியும் உலோகம், தமிழ் அழகாக பேர் என்னென்னு கேட்டால் மெட்டலர்ஜிக்கல்னால் உலோகவியல். ஸோ என்ன மெட்டலை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் என்னதுன்னு கேட்டால் மெட்டலர்ஜிக்கல். அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? இரும்பு எங்கே சார் யூஸ் ஆகுது, மெட்டல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எப்போ அது எல்லா இடத்துலையும் என்னது இருக்குதுன்னு கேட்டால் யூஸ் ஆகுது. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா அந்த மெட்டலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவேன், மக்களுக்கு பயன்படுற மாதிரி அதை நான் என்ன செய்வேன்னு கேட்டால் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும். அதோட திக்னஸ்ஸு, அதனுடைய ஹீட்டு எல்லாமே என்ன செஞ்சு விட்ருக்குன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிறது தான் என்னதுன்னு கேட்டால் மெட்டலர்ஜிக்கல். இதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி என்ன, இதை என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ரீஃபைன் பண்ணுவாங்க, ரீசைக்கிள் இன் மெட்டல்ஸ், எல்லா ப்ராசஸுமே என்ன செய்வான்னு கேட்டால் அந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழில் அழகாக ஒரு இது சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டால் மெட்டலை எப்படி ஒட்டச்சி எடுக்கிறது, அதை எப்படி சுத்திகரிக்கிறது, அதை எப்படி கெட்டு போகாமல், அதாவது எப்படின்னு கேட்டால் மழையில் வெயிலில் அரிப்பெடுக்காமல் வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லி, வெப்ப அளவை பராமரித்தல், தயாரிப்பு வலிமையை அதிகரித்தல், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டல் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகுது. இதில் என்னென்னு ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் லைனில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே மெட்டல் வச்சு என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் மெட்டல் இல்லாமல் என்ன செய்ய முடியலன்னா எந்த ஒரு இதுவுமே என்ன. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE எல்லாத்துலேயுமே என்னது வரும்னு கேட்டிங்கன்னா மெட்டல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க என்ன செய்வான்னு கேட்டால் எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறதா இருந்துச்சுன்னா, ஒரு டிவைஸை உருவாக்குறதா இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூவு யார் தான் சொல்லணும்னு கேட்டால் அந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். அப்புறம் அந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னா ரொம்ப கிளியராக தெரியுது. மெட்டலை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி டெம்பரேச்சர் வெரிஃபை பண்ணுறது, அதை எப்படி டேமேஜ் ஆகாமல் மக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ் செய்கிறதுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டால் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். வெரி சிம்பிள், வெரி டவுட்டெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு லெவலில் என்ன செய்ய போகுதுன்னா வரப்போகிறது கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டால் பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த காலேஜஸ்லலாம் இந்த கோர்ஸ் இருக்குது. நவ் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் IIT மெட்ராஸ். IIT மெட்ராஸில் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா கட்டாயம் JEE அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணியிருந்தால் மட்டுமே மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் IIT மெட்ராஸில் உங்களால் என்ன செய்ய முடியும், சூஸ் பண்ண முடியும். அப்படின்னா செகண்டு NIT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி.
பட் இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சால் மட்டும் போதுன்னு கேட்டால் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தாலே உங்களுக்கு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் என்ஐடியில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 2 காலேஜ் மட்டும்தான். ஒன்று ஐஐடி, இன்னொன்று என்ஐடி. இந்த 2 காலேஜில் மட்டும்தான் இந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்ல, அதில் ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். அங்கே தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸில். ஸோ அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தமே 6 கோர்ஸ் தான். மிச்சம் 5 கோர்ஸுமே என்னென்னு கேட்டிங்கன்னா காமன் கோர்சஸ். இது ஒன்று மட்டும்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ். இந்த ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணதுக்கு ஏற்ற காலேஜ். ஏன்னு கேட்டேன்னா வெறும் 28,000 தான் ஃபீஸு, ஜஸ்ட்டு 28,000 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐஐடியில் கூட எவ்வளோ ஃபீஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜஸ்லையும் நிறையா காலேஜஸில் கிடையவே கிடையாது, ஒரு செலக்டட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பிஎஸ்டி கோயம்புத்தூர். ஐ திங்க் எல்லாத்துக்குமே தெரியும், கோயம்புத்தூரில் பிஎஸ்டி காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டிலே ப்ரைவேட் காலேஜில் டாப் மோஸ்ட் காலேஜ்னா பிஎஸ்டி. செகண்ட் ஒன் வேல்டெக், ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா R&D சென்னை. வேல்டெக்கில் சென்னையில் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸு இருக்குது. தேர்ட் ஒன் அமிர்தா விஸ்வா வித்யா பீதம் கோயம்புத்தூர். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த 2 இடத்துலையுமே கோயம்புத்தூரில் இருக்குது. அப்புறம் சொல்ல போனோம்னா இந்த கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒன்று கோயம்புத்தூர், இல்லைன்னா சென்னை, இந்த இல்லைன்னா சேலம். இந்த 3 இடத்துல தான் உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா படிக்கவே முடியும். ஆனால் என்ன, இந்த 4 காலேஜஸில் தான் ப்ரைவேட் காலேஜஸ்லேயே இருக்குது. ஓவரால் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே 4 காலேஜில் மட்டும்தான் இந்த கோர்ஸே இருக்குது, மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் எப்படி சார் இருக்குது? ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே யூஸ் ஆகும். எல்லா டிபார்ட்மெண்ட்னால் என்ன அர்த்தம்? ட்ரிபிள்இ, இசிஇ, சிவிலு, மெக்கானிக்கலு, அதுபோக ப்ரொடக்ஷனு, இண்டஸ்ட்ரியலு, எந்த ஃபேஷன் டெக்னாலஜி எதுவாக இருந்தாலுமே மெட்டல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் தயாரித்தாலுமே மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த இடத்துல கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோர்ஸ். எல்லோரும் படிக்கக்கூடிய காமன் கோர்ஸஸை படிக்காதீங்கப்பா, ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் எடுத்து படிங்க. உங்களுக்கு தனி வேல்யூ இருக்கும், லேக்ஸ் கணக்கில் என்ன இருக்குன்னு கேட்டால் சேலரி இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போக நெட்டில் நீங்கள் நிறைய என்ன செஞ்சீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.